நான் ஒர்க் பண்ணதும் வீடியோ அட்வர்டைசிங்கில் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ வீடியோ ஸ்பெசிஃபிக் சர்வர்ஸு, வீடியோ ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்டு, இப்போ நம்ம யூடியூப்பில் பார்க்குற வீடியோ வித் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நாங்கள் 2004 பண்ணோம். மீடியாலையும் டெக்குக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குதான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். ஏன்னா இன்றைக்குமே ஒரு ஆர்டிஸ்ட் ஹையரிங் அப்படின்னா 1000 பேர் உள்ள க்ரௌடை கொண்டு வரணும் அப்படின்னா மேனுவல் ஏஜென்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ 2015 நோ ஜியோ. அப்போ ஸ்ட்ரீமிங்கான மார்க்கெட் இருக்குமா? ப்ரைமாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஜியோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல எப்படி நீங்கள் இதை காம்பீட் பண்ணலாம்? உங்களுக்கு எப்படி அந்த ஐடியா வந்துச்சு? I'm very proud to say we are a top 5 short film OTT platform in India. Film festivals கூட film makers பக்காவான ஒரு PR பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம். ஓகே, இது கண்டென்ட்டுக்கு உனக்கு ரீச் வேணுமா, ப்ரொஃபைல் வேணுமா? படத்தை எப்படியாவது ஒரு 100K 500 பார்க்க வச்சிடணும் சார். வியூஸ் போயிடணும், தயவுசெய்து யூடியூப் போயிடும். இப்போ நீங்கள் எத்தனை ஓடிடிஸ் கூட டைப் பண்ணி வச்சுருக்கீங்க? ஷார்ட் ஃபன்லியோட சேர்த்து 7 OTT பிளாட்ஃபார்ம்ஸு. இப்போ நீங்கள் ஒரு ரூட்டட் ஸ்கிரிப்ட் லைக் ஒரு பருத்தி விதை மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னா அது மதுரையை தாண்டி இருக்கான்னா இருக்குது. ஆனால் அவங்க ஊருக்கு புரிகிற மாதிரி நம்ம டப் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். அதில் ஹிட் அடித்தது தான் காந்தாரா. சிம்பிளாக சொல்லணும்னா டிஆர் காலத்துலலாம் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே டிஆர். அப்படி வெற்றிமாறன் அண்ணன் இன்னொன்று சொல்லியிருப்பார் ஒரு ஸ்டேஜில், படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க தான் பிரச்சனை. ஆமாம், நீங்கள் வெற்றிமாறன் பெரிய ஃபேன் பையாக இருக்கீங்க உங்களுக்கு. ஹாய் சார், வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. சூப்பர். சொல்லுங்கள் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களோட ஜேர்னி, பிஸ்னஸ் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். நான் செல்வம், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஷார்ட் ஃபன்லி. ஷார்ட் ஃபன்லிங்கிறது ஒரு OTT மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்மு. நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு பிளாட்ஃபார்மாக பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் அ மீடியா டெக் ஸ்டார்ட் அப். ஒரு மீடியா ஸ்பெசிஃபிக் ஒரு ஸ்டார்ட் அப்பாகவும் மீடியாவில் நம்மளால் என்னென்ன டெக்னாலஜி டூல்ஸ் நம்ம பில்ட் பண்ண முடியும், ஓகே, ஃபார் த ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஷார்ட் ஃபன்லிங்கிற ஸ்டார்ட் அப். எப்படி ஓடிடிக்குள்ளே வந்தீங்க? அதாவது சினிமா, ஓடிடி சினிமா ரிலேட்டடான ஒரு விஷயம் இல்லையா? மீடியா என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட்குள்ளே வர ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ ஏன் அதை சூஸ் பண்ணீங்க? கிரேட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட எக்ஸிஸ்டிங் ஸ்டார்ட் அப், நான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு இன்ஜினியரிங்னா டெவலப்பர்ஸ் அது இருக்கும். பட் நமக்கு டொமைன் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் ஒர்க் பண்ணதும் வீடியோ அட்வர்டைசிங்கில் நான் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ வீடியோ ஸ்பெசிஃபிக் சர்வர்ஸு, வீடியோ ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்டு, இப்போ நம்ம யூடியூப்பில் பார்க்குற வீடியோ வித் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நாங்கள் 2004 பண்ணோம். மீடியாலையும் டெக்குக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குதான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். ஏன்னா இன்றைக்குமே ஒரு ஆர்டிஸ்ட் ஹையரிங் அப்படின்னா ஓகே, ஒரு இவ்வளோ பேர் 1000 பேர் உள்ள க்ரௌடை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மேனுவல் ஏஜென்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸ்டில் இன் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் இன்றைக்கி அது ரொம்ப மேனுவலாக தான் இருக்குது. பட் சூன் அதை டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கு நம்மள மாதிரியான மீடியா டெக் ஸ்டார்ட் அப்ஸ் உள்ளே வந்தால் இந்த சேஞ்ச் நடக்கும். இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே வெறும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் நம்ம ஃபீச்சர் பண்ணுறோமா? இல்லை இஃப் இன் கேஸ் யாராவது ஒரு லாங் மூவி ஸ்டைலில் லைக் 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஒரு மூவி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுவும் நம்ம ஃபீச்சர் பண்ணுறோமா பிளாட்ஃபார்ம்? ஆமாம், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸோட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது மற்ற கண்டென்ட் கேட்டகரியும் ஹரிசான்டலாக ஸ்கேல் பண்ணுறோம். சூப்பர். ஸோ ஷார்ட் ஃபிலிம், டெலிஃபிலிம், வெப் சீரிஸ், பைலட் ஃபிலிம், மூவிஸு, ஓகே, இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்ஸ். ஏன்னா இப்போ நிறைய அனிமேஷன் கண்டென்ட்டுக்கும் எங்களோட ஸ்டாட்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கண்டென்ட்டுக்கும் வீடியோ ஆல்பம்ஸ்க்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஏன்னா கிட்ஸ் வில் கண்டினியூஸ்லி வாட்ச் அனிமேஷன் கான்டென்ட்ஸ் அண்ட் சாங்ஸ் நீங்கள் சும்மா எங்கே போனாலும் கேட்டுக்கிட்டே போவீங்கல்ல. அந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் ஒரு விதம் தான். அதாவது நம்ம தியேட்டரில் சொல்ல முடியாத ஒரு விஷயங்களை ஷார்ட் ஃபிலிம்ஸில் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே. பட் அதை தாண்டி ஆடியன்ஸ் எங்கே ரொம்ப என்கேஜ் ஆகிறாங்கன்னா இந்த மாதிரியான ஆல்பம் சாங்ஸ் ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்காங்க, அனிமேஷன்ஸும் அடிக்கடி பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் கண்டென்ட் கேட்டகரி நாங்கள் இப்போ என்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், எப்படி யோசிச்சுங்க? பிகாஸ் இப்போது அவ்வளோ பெரிய ஆளுங்க லைக் ப்ரைமாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஜியோ இருக்குது, ஜி, இந்த மாதிரி எல்லாருமே ஒரு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இப்போது சேட்டலைட் சேனல்ஸே ஓடிடி வச்சுருக்காங்க. ப்ளஸ் பெரிய ஆளுங்க நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல எப்படி நீங்கள் இதை காம்பீட் பண்ணலாம்? உங்களுக்கு எப்படி அந்த ஐடியா வந்துச்சு? லைக் இவங்க கூட நம்மளால் காம்பீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எப்படி வந்துச்சு? ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ் என்னென்னா, மார்க்கெட் ஓப்பன் அப் ஆச்சு, நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஈவன் ஃபியூச்சர் ஃபிலிம் டைரக்டர்ஸே அங்கே சொல்லாத ஒரு விஷயத்த இதில் பண்ண ஆரம்பிச்சாங்கிறப்போ எல்லாருக்கும் இந்த அடாப்டபிலிட்டி, மார்க்கெட் வயபிலிட்டி அது நாங்கள் பார்த்தோம் ஃபஸ்ட்டு. ஓகே. அண்டு
எல்லாரும் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் தான் எய்ம் பண்ணுறாங்க. நாம ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்குள்ளே போகலாம். வி பிக்கப் அ நியூ நீஷ். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது ஒரு நீஷ் அப்படிங்கிறத நாங்கள் ரியலைஸ் பண்ணிட்டு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நாங்கள் பொட்டன்ஷியலாக ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகே. அது குளோபலாகவும் நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நோட்டீஸ் பண்ணோம். அதுலேருந்தே சரி ஓகே நம்ம ஷார்ட் ஃபிலிம் ஸ்பெசிஃபிக் ஓடிடியாக நம்மளை பொசிஷன் பண்ணோம். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே வி ஆர் அ டாப் 5 ஷார்ட் ஃபிலிம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன் இந்தியா. ஓகே, நான் வந்து பெரிய க்ரௌடோட நான் மோதலை, அந்த டாப் 5 டாப் 10 பிளேயர்ஸோட நான் மோதவே இல்லை. ஓகே, எனக்கான ஒரு நீஷ் கிரியேட் பண்ணோம். ஓகே, அந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்பெசிஃபிக்கில் நம்மளை மேக்ஸிமம் எவ்வளோ கண்டென்ட் கொண்டு வர முடியும். ஸோ ஷார்ட் ஃபன்லியோட விஷன் ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா உலகத்திலே பெரிய ஷார்ட் ஃபிலிம் ரெபாசிட்டரி நம்ம வச்சிருக்கணும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வார்னர் பிரதர்ஸ் அக்வயர் பண்ணுறாங்க. அப்போ அது மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸை ஒருத்தன் வாங்கணும்னு நினச்சேன்னா அவன் நம்மளை தான் ஃபஸ்ட்டு வாங்கணும். ஓகே. ஸோ இதுதான் எங்கள் ஐடியா, த பிக் பிக்சர் அதுதான் ஆக்சுவலி. சூப்பர். ஒரு கிரியேட்டராக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் இப்போ விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மூவி லவர்ஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதை எங்கே வந்து பப்ளிஷ் பண்ணணும், அதை வந்து எங்கே ஃபீச்சர் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ ஷார்ட் ஃபன்லேயே அவங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கலாம். பட் இஃப் அவங்களுக்கு இப்படி ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா நான் ஏன் அங்கே போகணும், ஷார்ட் ஃபிலிம் ஃபன்ல கிட்ட போகணும், நான் வந்து யூடியூப்ல போட்டு போயிடலாமே. நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ஸ்ல வந்து ஷார்ட் ஃபிலிம் நான் பப்ளிஷ் பண்ணிட்டு போயிடலாமே. அட்லீஸ்ட் அது நல்ல வியூஸ் கிடைச்சிச்சுன்னா எனக்கு ஒரு மானிடைஸ் ஆகும், நல்ல ரெவன்யூ எனக்கு ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற ஒரு தாட் கிடைக்கலாம். ஸோ ஏன் கிரியேட்டர்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ல கிட்ட வரணும்? ஸோ இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் டைரக்டர் வெற்றிமாறன், அவர்கிட்ட ஸ்டோரியிலேருந்து நான் வந்துடுறேன். ஓகே. ஸோ வெற்றிமாறனோட ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவார்னா, ஒரு படத்தை எடுத்துட்டு ஜென்ரலாக ஃபிலிம் மேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, படத்தை எடுத்துட்டு தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஓடிடி, அதுக்கப்புறம் சேட்டலைட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் போயிட்டு இருந்தாங்க. ஹீ செட் அ நியூ பெஞ்ச் மார்க். வெற்றிமாறன் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் என்ன செட் பண்ணா, நான் ஃபியூச்சர் ஃபிலிமே எடுத்தாலும் நான் ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் போவேன். ஏன்னா என்னோட படங்கள் எல்லாமே தரமான ஃபெஸ்டிவல் கண்டென்ட். எஸ். ஃபெஸ்டிவலில் போயிட்டு அதுக்கப்புறமா தியேட்டருக்கு வரேன், அதுக்கப்புறமா ஓடிடி, அதுக்கப்புறமா சேட்டலைட். ஸோ இந்த மாதிரி ஹி கிரியேட் அ நியூ ஒரு பாத்வே, ஒரு புதுசான ஒரு ரூட்டு பிடிச்சி கொண்டு போனார். ஓகே. அதுக்கு பெஸ்ட் இது விசாரணை எல்லாமே அவரோட கண்டென்ட் எல்லாமே அந்த லெவல் தான் இருக்கும். அப்போ ஆடியன்ஸ்க்கு என்ன ஒரு ஃபீல் ஆகுதுன்னா, ஓகே இது ஆல்ரெடி ஃபெஸ்டிவலில் ஜெயிச்ச படம், காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து போய் தியேட்டரில் போய் பார்த்தாலும் ஒர்த்து. ஸோ அப்போ அந்த எண்ட் ஆடியன்ஸை அவர் ஆல்ரெடி ஒரு லெவலில் மார்க்கெட் பண்ணி மைண்ட் செட் பண்ணிடுறாரு. எஸ். ஓகே நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்ட, ஏன்னா அது ஆல்ரெடி ஜெயிச்ச ஒரு படம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற நியூ மந்த்ரா. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து இப்போ வர்ற நீங்கள் கேட்ட நியூ ஏஜ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நம்ம ஒரு எஜுகேட் பண்ணுறோம். ஓகே. ஓகே. ஒரு கிரியேட்டராக மார்க்கெட்டிங் ப்ரமோஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு டீம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்கள் ஷார்ட் ஃபன்னில் அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது கான்டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? கிரேட் கொஸ்டின். ஸோ ஷார்ட் ஃபன்லி வந்து வருஷத்துக்கு 2 கான்டெஸ்ட் பண்ணுறோம். ஒன்று சம்மர் ஃபெஸ்டிவல், ஷார்ட் ஃபன்லி சம்மர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸையும் நாங்கள் அந்த கான்டெஸ்ட்டில் இன்வைட் பண்ணுறோம். அண்ட் ஆஃப்லைன் ஈவெண்ட்டாக பண்ணுறோம். அது ஏன் ஆஃப்லைன் ஈவெண்ட் பண்ணணுங்கிறதுக்கான ரீசனும் நான் சொல்கிறேன். ஸோ 2 சீசன் இருக்குது. ஷார்ட் ஃபன்லி சம்மர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அனுவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் 2. இதில் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் அங்கே போனால் தான் மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட உங்களுக்கு ஃபஸ்ட் நெட்வொர்க் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, உங்கள் ஊரில் தெரியும், உங்கள் 4 தெருவுக்கு உங்களுக்கு தெரியும். பட் ஃபிலிம் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கும் உங்கள் ப்ரொஃபைல் தெரியணும். நாளைக்கு இவரை கூப்பிட்டுப்பா அந்த படத்தை நம்ம ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ண வைக்கலான்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கிடைக்கணும்னா நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸ் போகணும். ஸோ அங்கே தான் மீடியா இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ் கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆகும், இந்த நெட்வொர்க்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன், ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸை கூட ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து பக்காவான ஒரு பிஆர் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். அது ஏன்னா அன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு க்ரௌடு வரப்போகுது, ஆடியன்ஸு அவார்டு வாங்குறதுக்கு ஃபெஸ்டிவல்ஸில் என்ன நடக்குது, செலிபிரிட்டிஸ் பார்க்குறது, அந்த ஜோஸில் ஒரு ஆடியன்ஸும் உட்காந்துருப்பாங்க. ஆல்ரெடி செலிபிரிட்டி ஸ்டேஜ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ உங்கள் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் அங்கே ரிலீஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் படத்தோட ட்ரெய்லர் வச்சு அங்கே இருக்கிற செலிபிரிட்டிஸ் வச்சு ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் எஃபர்ட்டுக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டு ஆளை கூப்பிட்டு இதெல்லாம் செலவு பண்ணுறது. மேக் யூஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் திங்ஸ். இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது,
அதை வந்து எப்படி ஷார்ட் ஃபண்டில் உள்ளே எடுத்துகிட்டு வரணும், அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன ஏதாவது மினிமம் க்ரைட்டீரியாஸ் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு எஸ் கண்டிப்பாக எங்கள் சைடில் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ எல்லா படத்தையும் அப்படியே வாங்கி காசு கொடுக்குறாங்க ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஓகே. அண்ட் நீங்கள் யூடியூப்பில் போட்டால் அந்த படம் ஃப்ரீ, பட் ஷார்ட் ஃபிலிம் வழியாக படும்போது சர்வீஸ் சார்ஜ் நம்ம ஒன்று வாங்குகிறோம், அதுக்கும் நம்ம சில டெலிவரபிள்ஸ் கொடுக்குறோம். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் படத்தை எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட கொடுக்கும்போது ஏதர் கூகுள் ட்ரைவ்லையோ இல்லை யூடியூபோட அன்லிஸ்டர்லையோ போட்டுட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணணும். ஓகே. அந்த சப்மிட் பண்ணுறதும் போதே நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவோம். இங்கே எதுவுமே பேப்பர் ஒர்க் கிடையாது. சார் பென்ட்ரைவ் எடுத்துட்டு வாங்க, ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு வாங்க, அந்த கதையே இல்லை. உங்கள் படத்தை டிஜிட்டைஸாக எங்களோட ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் சப்மிட் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ஒரு ஓலா ஊபர் புக்கிங் மாதிரி வி மேக் இட் வெரி ஈஸி ஃபார் த கிரியேட்டர்ஸ். ஓகே. அது வந்து ஏன்னா நிறைய இடத்துல கிரியேட்டர்ஸ் வந்து ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க, சார் எங்களுக்கு டெக்கு தெரியாது, இந்த மாதிரி இல்லை. எனி லேமேன் கேன் யூஸ் ஆர் சிஸ்டம். ஓகே. உங்கள் கண்டென்ட் டைப் என்ன, ஷார்ட் ஃபிலிமா வெப் சீரிஸா, ஓகே நெக்ஸ்ட் ஒரு பட்டன் கிளிக்கு, நெக்ஸ்ட் எவ்வளோ டியூரேஷன் கிளிக்கு, நெக்ஸ்ட் அண்ட் தென் படத்தோட டைட்டில், அதுக்கப்புறம் உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் படத்தோட லிங்க், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை ஓடிடி பிளாட்ஃபார்ம் வேணும், ஷார்ட் ஃபன்லி மட்டும் வேணுமா, ஷார்ட் ஃபன்லியே பேன் இண்டியா 6 ஓடிடிஸோட டைப்பில் இருக்கும். ஸோ அத்தனை ஓடிடிஸ்லையும் என் படத்தை ரிலீஸ் பண்ணுமா, ஓகே எத்தனை ஓடிடி வேணும், டேப் டேப் டேப், ஃபைனலாக சப்மிட் ஃபார் வெரிஃபிகேஷன். இதில் வந்து டைப் பண்ணுறதுக்கு கூட வேலை இல்லை, காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக ரொம்ப ஈஸியாக ஃபிலிம் மேக்கர் ரொம்ப டெக்னிக்கலாக காம்ப்ளிகேட்லாம் பண்ணாமல் சப்மிஷன் ப்ராசஸ் வச்சுருக்கோம். அது ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம டீம் கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. சார் இதில் காப்பிரைட் பிரச்சனை இருக்குது, சார் இது உள்ள இளையராஜா சாங் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரியான ஓடிடி ஆன்போர்டிங்க்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஓகே. ப்ராப்பராக டப்பிங் டிஐ பண்ணியிருக்கணும், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதையும் மிஸ்ஸே பண்ணாமல் அவங்க பண்ணியிருந்தா மட்டும் தான் நாங்கள் ஓடிடி எடுத்துப்போம். இல்லைனா என்ன சொல்லுவோன்னா பண்ணல அப்படி ரிஜெக்ட் பண்ண மாட்டோம், அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்போம். சார் இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடிஞ்சால் நம்ம ஓடிடி ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்றது வச்சுருக்கீங்களா? இப்போ எனக்கு மட்டும்தான் தரணும், யூடியூப்பில் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி? இல்லை, அப்படி நாங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வைக்கல. ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் கிரியேட்டர்ஸ் பாசிபிள் வேஸில் காசு பண்ண முடியும். ஓகே. எனக்கு இதில் இன்னொரு சின்ன டவுட் இருக்குது. இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் கம்பேர் பண்ணுறதை விட யூடியூப்பில் சில பெரிய சேனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து அவங்க சேனலில் ஓடிடி மீன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் கொண்டு வாங்க, நாங்கள் போட்டு தரோம் அப்படின்னு காசு வாங்குறதுல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், பேர் சொல்ல விரும்பல, அது மாதிரி சேனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே ஆல்ரெடி அவங்க சேனல் மானிட்டைஸ்டு, அவங்களுக்கு ஆல்ரெடி வியூஸ் நிறைய போகுது. இப்போ அங்கே போடுறதுக்கும் இங்கே போடுறதுக்கும் இப்போ அங்கேயும் காசு கேட்குறாங்க. இப்போ நீங்களும் வந்து ஒரு சர்வீஸ் சார்ஜ்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ இதில் வந்து இந்த கிரியேட்டருக்கு வந்து எனக்கு இது இன்னும் ஈஸியாக இருக்குது, எனக்கு டக்குன்னு போட்டு முடிச்சுட்டு போயிடுவேன், இங்கே ஒரு ப்ராசஸே இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா, அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சரி, இதை வந்து கண்டென்ட்டுக்கு உனக்கு ரீச் வேணுமா, ப்ரொஃபைல் வேணுமா, உன்னோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லு, நான் அதுக்கேற்ற மாதிரி உனக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் படத்தை வந்து எப்படியாவது ஒரு 100K 500K பார்க்க வச்சிடணும் சார், வியூஸ் போயிடணும், இதுதான் என் அப்ஜெக்டிவ்னா தயவுசெய்து யூடியூப் போயிடு. ஓகேனா தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் டு ஒர்க் அவுட். ஓகே. இல்லை சார் நான் அடுத்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்ரோச் பண்ணணும், அப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஓடிடியில் போட்டு இந்த படம் ஸ்ட்ரீமிங் நவ்வான் ஒரு 5 ஓடிடியோட லோகோ போடும்போது ஓகே இந்த பையனுக்கு படம் எடுக்கவும் தெரியுது, ஓடிடி பிஸ்னஸ் பண்ணவும் தெரியுது. ஸோ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோ உங்கள் ப்ரொஃபைலை வேறு மாதிரி வேல்யூ பண்ணுவாங்க. நீங்கள் அந்த இடத்துல காசு பிளான் பண்ணல, வியூவர்ஷிப் பிளான் பண்ணல, பிஸ்னஸ் எப்படி நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. போர்ட்ஃபோலியோ மாதிரி ரெடி பண்ணுறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அப்ஜெக்டிவ் என்ன சார், எனக்கு வியூஸ் வந்து அதில் காசு வருது தான் அப்ஜெக்டிவா, இல்லை மினிமல் காஸ்ட்டு பட் என் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா நான் அடுத்த கரியருக்கு போயிட்டுருக்கேன். சரி, ஷார்ட் ஃபிலிம் மட்டுமே என் ஸ்டோரி இல்லை, ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஸ்கூலிங் மாதிரி வச்சுக்கலாம், பட் ஒரு கரியர் லைஃப் செட்டில் ஆகுதுன்னா அது ஃபீச்சர் ஃபிலிமோட செட்டில் ஆகுது. கரெக்ட், அட்லீஸ்ட் ஃபார் நவ். ஆனால் அதை தாண்டி இப்போ மைக்ரோ ட்ராமாவும் வந்துட்டுருக்கு, அதுவே ஒரு பெரிய டாபிக். இப்போ நீங்கள் எத்தனை ஓடிடிஸ் கூட டைப் பண்ணி வச்சுருக்கீங்க சார் ஆல்ரெடி? ஸோ ஷார்ட் ஃபன்லியோட சேர்த்து 7 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸு. ஓகே, அதை நான் நேம் சொல்கிறேன். ஓடிடி ப்ளே, ஹங்காமா, ஏபிசி டாக்கீஸ், வாட்சோ, இப்போது சென்னையிலேயே புது ஒரு ஓடிடி நாங்கள் தான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் டெக்கு, பிரியோ டிவின்னு ஒரு ஓடிடி, அப்புறம் ஏபிசி டாக்கீஸ். இது ஷார்ட் ஃபன்லியோட சேர்த்து மொத்தமாக 7 ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்மக்கிட்டே டைப்பில் இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி அமேசான் வந்து எம்எக்ஸ் பிளேயர் பொண்ணு வாங்குறதுக்கு முன்னாடி we are also part of distribution partner to MX Player. ஹாட்ஸ்டார்லாம் போனீங்கன்னா ஜியோ ஸ்பெசிஃபிக் இது இருக்கு, ஜியோ ஸ்பெசிஃபிக்கா இருக்கு.
அங்க போய் இங்க பே பண்ண சொல்றாங்க, மறுபடியும் இதுக்கு பே பண்ணி படம் பாரு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். ஸோ அது மாதிரிலாம் நம்மளுக்கு கிடையாது. இல்லை, அதில் ஷார்ட் ஃபிலிம்லேயே பொறுத்தளவுக்கு நம்ம டே ஒன்லேருந்து குளோபலி கண்டென்ட் கேன் பி வாட்சபிள் எனி டைம் எனிவேர் அப்படிங்கிறதான் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போ கிரியேட்டர்ஸ்க்கும் இந்த பாட்காஸ்ட் வழியாக சொல்லியிருக்குன்னா, உங்களோட கண்டென்ட்டுக்கு சப்டைட்டில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு ஏஐ பேஸ்ட் டப்பிங்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரே படத்தை பேன் இண்டியாவா ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே ட்ரை பண்ணிருங்கன்னு சொல்ல வரேன். அப்போ ஆடியன்ஸ் வந்து என்னோட எந்த மாதிரி ஆடியன்ஸ் என் கண்டென்ட்டை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் ஒரு ரூட்டட் ஸ்கிரிப்ட் லைக் ஒரு பருத்திவரி மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னா அது மதுரையை தாண்டி இருக்கான்னா இருக்கு. ஆனால் அவங்க ஊருக்கு புரியுற மாதிரி நம்ம டப் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். அதில் ஹிட் அடித்ததான் காந்தாரா. கரெக்டா? ஸோ அப்போ அதில் மார்க்கெட்டில் நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, சார் இந்த கண்டென்ட் நம்ம லாங்குவேஜில் பார்த்தா தான் சார் ஒர்த்து தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவனுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதனால என்ன கிடைக்கும். நிறைய பேர் உலகம் ஃபுல்லாக நம்ம கண்டென்ட்டை பார்த்து முடிச்சிடுவாங்க. டேரக்டரும் இப்போ அப்படி தான் இருக்கணும். எனக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ப்ரொமோஷன் வரைக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அதுக்கான கான்டாக்ட் பில்ட் பண்ணிவிட்டு நல்லா பண்ண ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் நிறைய இன்டர்வியூலாம் எடுத்திருந்தோம், ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் எடுத்திருந்தோம். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, சினிமாவில் எப்படிங்க இப்போது அப்படின்னு கேட்டால் பியூர்லி கான்டாக்ட்ஸ் தான் அப்படின்றாங்க. ஒரு ஆக்டருக்கே அப்படி, அப்போ ஒரு டேரக்டருக்குன்னு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். கண்டிப்பாக. அந்த டேரக்டர் வந்து ஹேஸ் டு திங்க் இன் 360 டிகிரி. ஒரு மார்க்கெட்டராகவும் திங்க் பண்ணும், ஒரு பிஸ்னஸாகவும் திங்க் பண்ணும். இல்லை நான் படம் எடுத்து முடிச்சு மிச்சதெல்லாம் ப்ரொடியூசர் பார்த்துப்பாரு, லைக்கா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்துக்கோன்னா அது அந்த மாதிரி இன்னைக்கு நிலைமை இல்லை. அது நிறையவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு அவங்க ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா, டிஆர் காலத்துலலாம் வந்து கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே டிஆர் அப்படி. வெற்றிமாறன் அண்ணன் வந்து இன்னொன்று சொல்லியிருப்பார் ஒரு ஸ்டேஜில், படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் வெற்றிமாறன் பெரிய ஃபேன் பாயாக இருப்பீங்க போல இருக்கு. எனக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அவரை பார்த்தா நாங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ டெஃபினெட்லி அ ஃபேன் பாய் ஆஃப் ஹிம். ஏன்னா அவரோட எல்லா இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன். தெரில இப்போ அவர் நம்மளோட இன்டர்வியூலாம் பார்ப்பாரான்னு தெரியல. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இது எல்லாமே அவர்கிட்ட இருந்து எடுத்த இன்ஸ்பிரேஷன். நான் இன்னைக்கு வரைக்கும் அவரை நேரில் கூட பார்த்ததில்லை. எல்லாமே அவரோட யூடியூப் வீடியோஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் மை ஸ்டேட்டஸ் அவரோட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் மேக்கர்ஸ், நம்மளை ஓடிடியை ஃபாலோ பண்ணுற கிரியேட்டர்ஸும் அவரை பார்த்து கற்றுக்கட்டும். ஃபைன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய இன்ஃபர்மேஷன் ஷார்ட் ஃபிலிம் பற்றி கொடுத்துருக்கீங்க. அண்ட் பட்டிங் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு உங்களோட பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். டெஃபினட்டாக எங்களோட வியூவர்ஸ்க்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூவாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் ஹாவ் டைம் ஸ்பெண்டிங் வித் மீ. தேங்க்ஸ் லாட்.